Hi friends, Namaskar, Vanakkam, அன்பு தமிழ் மக்களே வரவேற்கிறேன் வாழ்த்துக்கிறேன். ஸ்கைப்ளே ஓவர்சீஸ் நான் உங்கள் அண்ணன் சகோதர ராஜா. ஓகே, ஸோ இன்னைக்கு ரஷ்யாவில் ஒர்க் பர்மிட்டை பற்றி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான். இதில் யாராவது உங்களுக்கு போக வாய்ப்பு இருந்தால் இதை பற்றி பார்ப்போம். இதில் ஜாஸ்தி மேசன், ஆர்சிசி, கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸில் என்னென்ன லீடிங் ஆட்கள் தான், வேற நிறையா கேட்கல. ஏன்னா இது வந்து ஒர்க் பர்மிட்டு. இப்போ ரஷ்யாவில் மோஸ்ட்லி நம்மகிட்ட வரக்கூடிய எல்லாம் விசிட் எம்ப்ளாய்மெண்ட், அங்கே துபாய் மாதிரி இறங்கி வேலையில் உட்கார்றது, பெர்மிட் மாற்றுறது, அந்த வேலை தான் நடக்குது. அது சீக்கிரம் போயிடலாம். பட் பெர்மிட்டை பொறுத்த வரைக்கும் 1.5 மாதம் சொல்லுவாங்க, 2-3 மாதம் காத்து கிடக்க வேண்டியிருக்கு. எப்போ முடியும்னு தெரியாது. ஏன்னா அது பல்காக எடுத்து பெரிய அளவில் கொண்டு போவான், எல்லாருக்கும் சேர்த்து பெர்மிட்லாம் போடுவான். பாஸ்போர்ட் கொடுத்துட்டு காத்திருக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும். பாஸ்போர்ட் கொடுத்தாலே பெர்மிட் எம்ப்ளாய் வரும்போது காசு வாங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ரஷ்யாவுக்கு நான் இந்த இதுக்கு ஒர்க் பெர்மிட்டுக்கு போவேன், ஒர்க் பெர்மிட்ல தான் போறேன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் பாஸ்போர்ட் கொடுக்கலாம். இது எங்கன்னா இதை பண்ணுறது வந்து ஒரு மும்பை கம்பெனி தான். அப்போது நம்ம சிவி டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து ஓகே ஆச்சுன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ண அங்கே போகணும். அந்த டைமில் மெடிக்கலும் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது நிறைய வேகன்சி இருக்குது. நமக்கு அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா வெல்டர் அதிகமாக கேட்குறாங்க. எலக்ட்ரிஷியன், பிளம்பர், மேசன், ஆர்சிசி, ஷட்டரிங், இது அவ்வளவுமே போதும். மற்றதெல்லாம் கூட அப்புறம் பார்த்துக்கலாம். கேட்டகரி பார்த்தா நிறைய இருக்கு. இவ்வளோ வரும், பாம்பே வரணும், அதான் முக்கியம். இப்போ நம்ம பாஸ்போர்ட் மட்டும் அனுப்பிச்சு கொடுத்து அட்வான்ஸ்னா கூட பரவாயில்ல, அது ஒன்று மும்பையிலயோ இல்லை டெல்லியிலயோ அவங்க ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் கேண்டிடேட் வரணும். ஓகே, அவங்க வந்து பாம்பே ஆஃபீஸ்லேருந்து ரஷ்யாவுக்கு வீடியோ காலில் அவங்க பேசுவாங்க. அப்படி ஓகே பண்ணவர் தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறோம். கையோட மெடிக்கல் முடிச்சுட்டு இந்தியா இங்கே ஊருக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் விசா டிக்கெட் போட்டால் நம்ம சவுத்துலேருந்து கூட டிக்கெட் வாங்கிக்கலாம் பேமெண்ட் அடைச்சா. இதுதான் அதனுடைய ப்ரொசீஜர். எம்ப்ளாய்மெண்ட்ல போகிறது, சேலரிலாம் என்ன ரேஞ்சில் இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு அப்படி ரஷ்யாவில் நான் எம்ப்ளாய்மெண்ட்ல போறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு கால் பண்ணுங்க, நான் போகணும். ஓகே, முதல்ல போக வேண்டாம் பாம்பே. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து ஓகே ஆச்சுன்னா அந்த ஆட்கள் மட்டும் போனால் போதும். ஓகே, இதுதான் ரஷ்யாவில் ஒர்க் பெர்மிட் போகிறது. இதான் மேட்டர். இது வந்து 1.5 to 2 மாதம் தாராளமாக ஆகிப்போம். இந்த வேலையெல்லாம் முடிச்சு நம்ம ஃப்ளைட் ஏறதுக்கு. இதை பார்த்துக்குங்க. இதில் யாராவது தேவைப்படுனா எனக்கு நம்ம கீழே உள்ள நம்பரை கால் பண்ணி பேசிட்டு என்னென்ன கொடுக்கணும் டாக்குமெண்ட் நான் சொல்லுவேன். அது பிரகாரம் செஞ்சிங்கன்னா இதுக்கு நம்ம ப்ராசஸ் தொடங்கிடலாம். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேரும் பண்ணி எப்போவுமே என்கிட்ட டிஸ்கஷனில் இருங்க. நன்றியா.